ஹாய், நான் தான் உங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பக்கே லைட் எஃபெக்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோட தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இப்போ இமேஜ் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. அதாவது பேக்ரவுண்டில் லைட் செட்டிங்ஸ் இருக்கணும். அந்த சீரியல் பல்ப் லைட் செட்டிங்ஸ் மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் இருக்கிற ஒரு இமேஜை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லோட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாடல் இமேஜை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். லேயர் மாஸ்க் லேயர் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் லேயரை ஆஃப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்பி இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எப்படி செய்யறேன்ட்டு. இந்த மாதிரி லோட் செலெக்ஷன் டூலை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த மாடலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர் மாஸ்க் ஆன் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு லேயரை ஹைட் பண்ணிக்கிட்டு செகண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க, இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எடிட்டில் போயிட்டு ஃபில்லில் கான்டென்ட் ஆன் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து லோட் செலெக்ஷன் டூல் மூலமாக அந்த மாடலை செலக்ட் பண்ணல, அது ஹைட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி செலக்ட் பண்ணணும். பாருங்கள், செலக்ட் டூல் மூலமாக இந்த மாடலை திரும்பி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபில் போங்க. கண்டென்ட் அவர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், கண்டென்ட் அவர்னால் ஒரு இமேஜில் இருக்கிற ஆப்ஜெக்டையோ இல்லை ஹியூமனையோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் எடுக்கிறது தான் கண்டென்ட் அவருங்கிறது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்திக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த செலெக்ஷன் போகிறதுக்கு. இப்போ ஹைட் பண்ண லேயர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ இந்த ரெண்டு லேயரையும் ஆன் பண்ணிக்கிட்டு
ஃபில்டரில் போங்க. ஃபில்டர், பிளர், ஃபீல்ட் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். சென்டரில் வச்சுக்கலாம், ஒரு 50 அந்த மாதிரி. இனிமேல் இந்த இது இன்க்ரீஸ் பண்ணுறதையும் டிக்ரீஸ் பண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பாருங்கள், பக்கே எஃபெக்ட் வருது. லைட்னஸ், பாருங்கள், நமக்கு தேவையான எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கே எஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கோர் ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.